அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர் சேனல். பொன்னியின் செல்வன். அமரர் கல்கியின் இந்த நாவலை ஒளிவடிவில் என் குரலில் பதிவிட ஒரு பெரிய முயற்சி. இதில் 5 பாகங்கள் உள்ளன. அதில் 293 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இதை கேட்கும்போதே மலைப்பாயிருந்தாலும் இந்த நாவலை படிக்கின்ற போது உண்டாகின்ற ஒரு உற்சாகமும் பூரிப்பும் மனநிறைவும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை படிக்க தூண்டுகின்ற ஆவலும் தான் எனக்கான உந்துதல். இப்போது இருக்கிற பரபரப்பு சூழலில் வேலை பளு நேரமின்மை காரணமாக ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து ஒரு ஓரமாக படிக்க முடிவதில்லை. அதற்கான தீர்வுதான் இந்த ஒளிவடிவில் பதிவு. இதை ரொம்ப சுலபமாக நம்முடைய ஃபோனில் கேட்கலாம். வீட்டில் வேலை செய்கின்ற போது, பயணம் செய்கின்ற போது, நடைப்பயிற்சியின் போது கூட கேட்கலாம். கல்கி அவர்களின் நடையிலேயே புத்தகத்தை வாசித்து பதிவு செய்ய போகிறேன். அப்போதுதான் உங்களால் இந்த கதையை உங்கள் கற்பனையில் வைத்து ரசிக்க முடியும். இந்த பொன்னியின் செல்வன் கதையை கல்கி முதல் பாகத்தில் ஆடித் திருநாளன்று தொடங்கியிருப்பார். அதாவது கதையின் கதாநாயகன் வள்ளியத்தேவர் சோழ நாட்டிற்குள் நுழையும் போது பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவிரி நதிக்கரை புரண்டு ஓடும் காட்சியையும், கடல் போன்ற வீரநாராயண நீர் வளத்தையும், சோழ நாடு மக்களை ஆடிப்பெருக்கினை கொண்டாடி மகிழ்வை பார்த்து கொண்டே வரும்போது காவிரியின் அழகை வர்ணிப்பதற்கு ஆடிப்பெருக்கை கையில் எடுத்த கல்கி இந்த பொன்னியின் செல்வன் கதையை கல்கி முதல் பாகத்தில் ஆடித் திருநாளன்று தொடங்கியிருப்பார். அதாவது கதையின் கதாநாயகன் வள்ளியத்தேவர் சோழ நாட்டிற்குள் நுழையும் போது பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவிரி நதி கரை புரண்டு ஓடும் காட்சியையும், கடல் போன்ற வீரநாராயணரின் நீர் வளத்தையும், சோழ நாட்டு மக்கள் ஆடிப்பெருக்கினை கொண்டாடி மகிழ்கின்றதையும் வர்ணித்திருப்பார். இனி கதைக்குள் செல்லலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 1, புதுவெள்ளம், இப்போ ஆடித் திருநாள். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம். வினாடிக்கு 1 நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு 982 1950 எழுதியது ஆண்டுகளுக்கு முந்திய காலத்துக்கு செல்வோமாக. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென் பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே 2 காத தூரத்தில் அலைக்கடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பரந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர். அது தெற்கு வடக்கில் 1.5 காத நீளமும் கிழக்கு மேற்கில் 1/2 காத அகலமும் உள்ளது. காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது. புது வெள்ளம் வந்து பாய்ந்து ஏரியில் நீர் நிரம்பி ததும்பி நிற்கும் ஆடி ஆவணி மாதங்களில் வீரநாராயண ஏரியை பார்ப்பவர் எவரும் நம்முடைய பழந்தமிழ் நாட்டு முன்னோர்கள் தங்கள் காலத்தில் சாதித்த அரும் பெரும் காரியங்களை குறித்து பெருமிதமும் பெருவியப்பும் கொள்ளாமல் இருக்க முடியாது. நம் மூதாதையர்கள் தங்களுடைய நலனுக்கும் தங்கள் காலத்திய மக்களின் நலனுக்கும் உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள்? தாய் திருநாட்டில் தங்களுக்கு பிற்காலத்தில் வாழையடி வாழையாக வரப்போகும் 1000 கால சன்னதிகளுக்கும் நன்மை பயக்கும் மாபெரும் செயல்களை நிறைவேற்றிவிட்டு போனார்கள் அல்லவா? ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைக்கடல் போல் விரிந்து பரந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன். வல்லவராயன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர். நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அலுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது.
அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை. அகண்ட அந்த வீரநாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. ஆடி 18ஆம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளெல்லாம் வெள்ளம் இருக்கரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம். அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெரும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு அலைமோதி கொண்டிருப்பது வழக்கம். வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது. அந்த ஏரியின் 74 கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குபு குபு என்று பாய்ந்து சுற்றுப்பக்கத்தில் நெடுந்தூரத்துக்கு நீர் வளத்தை அளித்து கொண்டிருந்தது. அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணுக்கெட்டிய தூரம் கழனிகளில் உழவும் விரை தெளியும் நடவும் நடந்து கொண்டிருந்தன. உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியானவ பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக ஆங்காங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்கொண்டிருந்தான். ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு 74 கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான். ஏறக்குறைய 1.5 காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகு 70 கணவாய்களை எண்ணியிருந்தான். ஆகா, இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி! எத்தனை நீளம், எத்தனை அகலம்! தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்கட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் அல்லவா? வடகாவேரியில் வீணாக சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகன் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே. எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே. அவர் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்திருக்க வேண்டும்! வீர பௌருஷத்திலேயே அவருக்கு இணை வேறு யார்? தவக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா? போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா? அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்த வீராதி வீரர் அல்லவா? இந்த சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். அத்தகைய சோழக்குல மன்னர்களுடன் நட்புரிமை கொள்ளும் பேறு தனக்கு கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள் பூரித்தன. மேற்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்த காற்றினால் வீரநாராயண ஏரி தண்ணீர் அலைமோதி கொண்டு கரையை தாக்கியது போல் அவனுடைய உள்ளமும் பெருமிதத்தினால் பொங்கி ததும்பிற்று. இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான். அங்கே வடகாவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டான். ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமைந்திருந்தது. வெள்ளம் வந்து மோதும்போது கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விலா மரங்களையும் நட்டு வளர்த்திருந்தார்கள். கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. தென்மேற்கு திசையிலிருந்து இருபுறமும் மரவரிசையுடன் வடவாற்றின் புது வெள்ளம் வந்து வீரநாராயண ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல் காணப்பட்டது. இந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.